கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்ற நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவனும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உறைவிடமாய் இருக்கிறவர், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர், நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவனும் சேதப்படுத்தாதபடி, ஒரு மனிதனும் சேதப்படுத்தாதபடி, ஒரு துஷ்ட மிருகங்களும் சேதப்படுத்தாதபடி, சத்துரு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் இரவும் பகலும் நம்மை காத்து கொள்ளுகிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சரியாக சொல்லி கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம், எங்களை காத்து நடத்த ஒருவர் இல்லையே, எங்களை வழிநடத்த ஒருவர் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். தாவீதை காத்து நடத்தினவர், யோசேப்பை காத்து நடத்தினவர், தானியேலை காத்து நடத்தினவர், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், நிந்தை வந்தாலும் என்னை காப்பாற்ற ஒருவர் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ந்து கொன்ற நாட்களிலும் யோசேப்பை கர்த்தர் காத்து நடத்தினார். யோசேப்பை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்து நடத்தினது போல, தாவீதை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்து நடத்தினது போல இரவும் பகலும் அவங்களோடு கூடியிருந்து அவங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரு. ஒருத்தனும் சேதப்படுத்தாதபடி தாவீதை பாதுகாத்து நடத்தினாரு. யோசேப்பை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரு. மோசே கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரு. எலியாவை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரு. கர்த்தர் அநேக தேவ மனுஷர்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரு. எசேக்கியா ராஜாவை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரு. என்ன எதிரிகள் வந்து நின்றாலும் கூட தானியேல் கூட இருந்தது பாதுகாத்து நடத்தினது போல, எசேக்கியா கூட இருந்து பாதுகாத்து நடத்தினது போல, ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்த அதே உன்னதமான தேவன், அதே பரிசுத்தம் உள்ள தேவன், அதே பரலோகத்தின் தேவன் இன்றைக்கும் நம்மை பார்த்து ஒரு சொல்லி கொண்டு இருக்கிறது, ஒருவனும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் காத்து கொள்ளுகிற கர்த்தர் என்று சொல்லி, உங்களை காத்து நடத்துகிற ஒருவர் உண்டு என்று சொல்லி, உங்களை வழி நடத்த ஒருவர் உண்டு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்க. அன்புக்குரியவர்களே, அகாரை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினது அங்கலாய்த்த போது, யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்த போது அகாரை கர்த்தர் சேதமின்றி பாதுகாத்து நடத்தினதே, அதே போல உங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பாதுகாத்து ஒவ்வொருத்தரும் கர்த்தர் அற்புதமாய் நடத்த ஒரு சேதமும் இல்லாம கர்த்தர் இரவும் பகலும் நம்மை ஒரு பாதுகாக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாளே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுபுத்திரனும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்க. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் மாத்திரம் இருந்தாலே போதும். கர்த்தர் உங்களை காக்க, கர்த்தர் உங்களை வழி நடத்த, கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள், அவர் என்னை பாதுகாப்பார்,
கர்த்தர் ஒரு சேதமும் வராதபடி என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை காத்து நடத்த அவர் போதுமானவராகிற கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.